நாகையில் பெய்து வரும் கனமழையால் தெத்தி ஊராட்சியில் உள்ள சிவசக்தி நகர், சமரசம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். மேலும் அருகில் உள்ள வடிகால்வாய்களில் உள்ள நீர் குடியிருப்புக்குள் புகுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதன் நேரலை காட்சிகளோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின். வணக்கம். அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள அந்த நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் அல்லது அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை வழங்கலாம். நாகையில் பெய்து வரும் கனமழையால் தெத்தி ஊராட்சியில் உள்ள சிவசக்தி நகர், சமரசம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். மேலும் அருகில் உள்ள வடிகால்வாய்களில் உள்ள நீர் குடியிருப்புக்குள் புகுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். டிட்வா புயலால் நாகையில் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தெத்தி ஊராட்சியில் உள்ள பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சிவசக்தி நகர், சமரசம் நகர் பகுதிகளில் குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் மிகவும் அவதியடைந்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின். நீங்கள் விவரங்களை வழங்கலாம். கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரமாக கனமழையானது இடைவிடாமல் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதனால் நாகை மாவட்டத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் முழுவதுமாக தேங்கி நிற்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரால் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். இந்த நிலையில் தெத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட சமரசம் நகர், சிவசக்தி நகர், அன்னை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் முழுவதுமாக தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு உள்ள குடியிருப்புகளை வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இப்பகுதி மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முழுவதுமாக மாடி வீடுகளில் இந்த பகுதியில் வசித்தாலும் முழுவதுமாக இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் முடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் அந்த தெருக்களில் ஓடக்கூடிய தண்ணீரிலே நீந்தி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த குடியிருப்பு பகுதிகள் சுமார் 350 வீடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் இந்த பகுதியில் கனமழை பெய்தால் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதியாக இது கருதப்படுகிறது. உதாரணத்திற்கு அருகில் உள்ள வடிகால் வாய்க்கால் உள்ள நீர் முழுவதுமே இந்த பகுதிகளில் நுழைவதால் ஒவ்வொரு ஆண்டும் இங்க இந்த பிரச்சனை இருப்பதாக இங்க உள்ள குடியிருப்பு வாசிகள் சொல்றாங்க. இப்ப நம்மோட இந்த குடியிருப்பு வாசி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த பார்க்கலாம். எதனால இந்த பாதிப்பு அடிக்கடி உங்களுக்கு ஏற்படுது? இதுக்கு தீர்வு என்ன நினைக்கிறீங்க? தண்ணிக்கு வடிகால் வசதியே இங்க இல்லை. அதாவது சாதாரணமாக கழிவு நீர் கூட இங்கே தான் ரோட்டில் தான் நிற்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. பல தடவை நம்ம மனுக்கள் எம்எல்ஏட்ட கொடுத்தாச்சு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தாச்சு. ஆனால் இதுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. மழை ஒரு மழை ஒரு 2 மணி நேரம் பெஞ்சாலே தண்ணி ஃபுல்லாக வாசல் வரைக்கும் ஏறிடும். ஆனால் இங்கே இப்போ ஒரு நாளாக பெஞ்சதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. பைக்லையும் வந்தால் பைக் ஆஃப் ஆகிடுது, தண்ணி ஃபுல்லாக உள்ளே புந்துருது. 4 சக்கர வாகனமாக இருந்தால் சரி அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஆனால் இதுக்கு தீர்வு வடிகால் வசதி செய்யணும். இங்கே தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை. எல்லா தண்ணியும் இங்கே தான் சேருது. இந்த சமரச நகர் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே சாதாரண ஒரு 2 மணி நேரம் மழைக்கே மிதக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பெஞ்சிருக்குது. ஆனால் வடிகால் வசதி இல்லை. இதுக்கு யாரும் செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக இங்க உள்ள வடிகால் பிரச்சனையே முக்கியமாக இங்க பிரச்சனையா இருக்குதா சொல்றாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுதே இங்க மழை பெஞ்சிருக்கிறதுனால மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை ஒரு இருள் சூழ்ந்த பகுதியாக காட்சியளிக்கிறது. அருகே உள்ள வடிகால் வாய்க்கால்களுடைய பாம்பு, பூச்சிகள் குடியிருப்பினுடைய உள்ளே கூறுவதால் வீடுகளுடைய வசிக்கக்கூடியவர்கள் அச்சம் ஏற்பட்டுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதிகளுடைய வடிகால் பிரச்சனையை சரி செய்து இந்த தண்ணீரை வடிகட்ட வேண்டும் என்பது இப்போ பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நாகப்பட்டினத்திலிருந்து நியூஸ் தமிழ் செய்திக்காக ஒளிப்பதிவுடன் லெனின். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி லெனின்.